சரி, பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை? தன்னம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையில் ஒரு 50 லட்சம் ரூபாய் எப்படி இருந்ததுன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சார், ஒரு தன்னம்பிக்கை வரும். காலையில் எழுந்த உடனே 50 லட்சம் ரூபாய், அப்பா வாழ்க்கையில் எதை வேணாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும், தன்னம்பிக்கை. 50 லட்சம் ரூபாய் இல்லாததுனால நம்ம வருத்தமா இருக்கும். இப்ப கோபி சார் இருக்காரு, $50 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இது உதாரணம் இல்லைங்க, உண்மை. அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பார். ஏன்? பின்னால் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்கு. இல்ல எதுவாக இருந்தாலும் சார் ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போறோம். ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்தியாக தானே போனோம். இப்போ காசு எடுக்காம போங்களாம் பார்க்கலாம் கோயிலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது சார். 40-50 வருஷத்துக்கு முன்னால் சிறப்பு தரிசனமே கிடையாது சார். அப்படின்னா என்னன்னே தெரியாது, சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு? நம்மளால தான் உண்டாச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்க கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போகிறோமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம், அந்த குணமே கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டு காமிப்பான் கோயிலுக்கு போகிறதுலையே, ஏதோ கடனேன்னு போகிறது. சில கோயிலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. அன்றைக்கி நான் மீட்டிங் இல்லாதனால டெய்லி கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா. அப்படின்னா எத்தனை பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன பிரச்சனையாண்ணா? இல்லையேன்னு, டெய்லிக்கெல்லாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா. நான் சொன்னேன், சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வரக்கூடாது? அப்படி இல்லைடா, திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா, சிசிடிவியில் பார்ப்பாங்க, நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுதான் என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது? நம்ம ஆளுங்கள தான், பணம் தான், ஒன்றும் இல்லை. நேராக போய் கியூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிறுத்தி அந்த ஐயர் எதிர்க்க சாமி 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 சாமின்னா அவன் வாங்கோ நமக்கு எடுத்தோம். அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? இந்த வாங்கவே வேணாம், நீ 50 ரூபா கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு. சார் உண்மையே சார், நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க. நான் 10 ரூபா போட்டேன், நம்மளால் அவ்வளோதான் முடியும். அதனால தட்டில் டப்புன்னு 500 ரூபா போட்டார். அந்த உள்ளே போயிட்டு குருக்கள் வந்து ஜடாரி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறார். 500 ரூபா போட்டார். எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி. பணம் மனிதனை தெய்வமாக்கும். ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு. அன்புதான் அடிப்படை வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லை பணம். சார் ஒய்ஃப் வேணான்னு சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போறாங்க சார். விவாகரத்துன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டே வேணான்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பாருங்க, பணம். அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க. 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு, சரியா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு ஜீவோ போட்டான். என்னன்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை, அதனால கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க. நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸ் கியூவில் நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க. 3000 லேடிஸ். நான் சொல்றேன், 47 இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தானா போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. ஏன்? வாங்க சொல்றதே அவங்க தான். எதிர் வீட்டுக்கார் பாருங்க கார் வாங்கிட்டார், நீங்களும் இருக்கீங்களே. ஆக பணம் இருந்ததுன்னா போதும் சார். பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில சுயமரியாதை கடைசி வரையும் இருக்கணும். நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம்.
ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்காருங்க. காலிங் பெல் அடிக்குது, திறக்கிறாரு, பையன் நிற்கிறான், ஒரு பையன், கேபிள் டிவி பையன். அவன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். கதவு திறந்துருக்காரு, இவர் தான், வீட்டில் யாரும் இல்லைன்னு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன், கதவு திறக்கிறவன் இல்லை. நம்ம பையன், என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான்னா, போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான். ஆக பணம் இருந்ததுன்னா போதுங்க. நான் சொல்றேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை. ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய ஆதாரம். பணம் வேண்டும், தனம் வேண்டும். சார் பணம் நிறைய இருந்துட்டா போதும் சார். ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே போதும், கவலையே இல்லை. ஊரில் மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆக பதவி வேண்டுமென்றால் தனம் வேண்டும். தனம் முக்கியம், அதுதான் இன்பத்தை தருகிறது. ஆனால் ஐயா சொன்னார் தலைமை உரையில், தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வந்துடுமான்னு. தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வராது. அப்ப என்ன பண்ணணும்? செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான். தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நிதி மேலாண்மை இருக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லிங்க அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போய் தெருவில் நிற்கிறான். நிதி இல்லை, விதை நல்ல சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அது. அதாவது ஒரு புது ஆக்டர் வரும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் புது ஆக்டர் ஒருத்தர் 2 படம் ஹிட்டு கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம், எது வேணாலும் ரிஸ்க் எடு, மாதம் செலவுக்கு 50,000 ரூபாய் வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு. ஏனென்றால் எப்பொழுது ஒன்றாலும் தோல்வி வரும். வாழ்க்கையில் நிதி நிலைமை மோசமாகும். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கின்ற இடம் இருக்கும். அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம். ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ, நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை, பணத்தினாலும் வரும். சார் 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலேருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில நம்ம வந்து நிற்கிறோம். தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி, ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி, ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்சால் மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும், ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும். ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும். அதை நல்ல விகிதத்தில் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.